ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாசி பருப்பு பாயாசம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாசிப்பருப்பை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மிதமான சூட்டில். இந்த பாசிப்பருப்பு எதுக்காக வறுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வறுத்தோன்னா அதில் இருக்கக்கூடிய டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த பருப்பை வறுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதனால் நீங்கள் மிதமான சூட்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது வறுத்த பருப்பை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய பாசிப்பருப்பை அதில் போட்டுடலாம். இது ஒரு 2லேருந்து 3 விசில் வரைக்கும் விட்டு நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பருப்பு வேகிற டைமில் நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் துருவலை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் ஒரு 6லேருந்து 7 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதிலேருந்து தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சுவைக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 2 கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதிலேருந்து தூசியெல்லாம் இருக்கும், அதனால் நம்ம தண்ணி ஊற்றி இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு இது பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ணணுன்னு கிடையாது. உங்கள்கிட்ட குண்டு வெல்லம், அப்புறம் நம்ம சாதாரண சர்க்கரை, கருப்பட்டி, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கருப்பட்டி எல்லாம் போட்டிங்க அப்படின்னா நமக்கு இன்னும் ஹெல்த்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் எங்கிட்ட இருக்குது, அதனால் நாட்டு சர்க்கரையை நான் போட்டுக்கிறேன். இப்போ இதில் இருக்கக்கூடிய சர்க்கரை நல்லா கரையட்டும். கரையிற அளவுக்கு நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. அதே சமயத்தில் பருப்பும் நல்லா குழைய வந்துருச்சு. இது நம்ம ஒரு டைமு கடைஞ்சி விட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், பருப்பு நல்லா கடைஞ்சாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சர்க்கரை தண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குது அப்படின்ட்டு. சர்க்கரை தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும். இன்னொரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா உருகின உடனே ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு 4 பாதாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். அதெல்லாம் வறுபட்ட உடனே கூடயே ஒரு 10லேருந்து 20 திராட்சைகள், உலர் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உலர் திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பாசிப்பருப்பில் ஊற்றிடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரே ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நமக்கு சுவையான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.